உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வள்ளி மேடத்துக்கும் ரஞ்சித்துக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். அதுக்கு நான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போகணும். இப்ப கூட அப்பெல்லாம் இல்லடா, நான் ரேணுகாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர மாட்டேங்கிறடா. ஏய், என்னடி பேய் எறிஞ்ச மாதிரி முகத்தை வச்சிருக்க? நல்ல சந்தோஷமா தான் இரேண்டி. மா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துரும்லம்மா. வேலை என் கழுத்துல தாலி கட்டுவார்ல. இல்லம்மா, எனக்கு மனசுல உறுத்திக்கிட்டே இருக்குமா. ஏதோ தப்பு நடக்க போற மாதிரியே தோணுது. ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? உன் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தாண்டி கார்த்தி அவன் கல்யாணத்தை நிறுத்தி வச்சிருக்கான். வேலை மட்டும் உன் கழுத்துல தாலி கட்டல, அவன் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறாது. அதான் சொல்றேன்லடி. அப்புறம் எதுக்குடி இப்படி இருக்க? கொஞ்சமாவது கல்யாண பொண்ணு மாதிரி சந்தோஷமா இருடி. ஏதோ பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்க போற மாதிரி இருக்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேம்மா, ஆனா மனசுதான் ரிலாக்ஸ் ஆக மாட்டேங்குது. என்னம்மா, ஏதோ மனசு ரிலாக்ஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. பஞ்சவர்ணம், என்னாச்சு? என்கிட்ட எதுக்கு கேக்குறீங்க? உங்க பொண்ணுக்கு தான் மனசு சரியில்லையா, அவகிட்டயே கேளுங்க. இந்த சம்பந்தம் வேணா வேணான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். என் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டி என்னை ஒத்துக்க வச்சுட்டு இப்ப வந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கா. அப்பவே என் பேச்ச கேட்டு இருந்தா இதெல்லாம் தேவையா சொல்லுங்க? ஏய், இப்ப என்னாச்சு? நீ பழசெல்லாம் பேசிட்டு இருக்க. ரேணுகா, என்னம்மா ஆச்சு? இவன் நிம்மதியா இருந்தா நான் ஏன் பழசையெல்லாம் பேச போறேன்? இவ தான் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சந்தேகப்பட்டு என்னையும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. மாடி, என்ன பாரா செல்லம். மா, அப்பா பாருமா. இப்ப வேலனுக்கு வேற வழி இல்லம்மா. கண்டிப்பா அவன் கழுத்துல தாலி கட்டியே தான் ஆகணும். அவன் மட்டும் ஏதாவது சொதப்புனான்னு வெய்யே, நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். அதனாலதான் கார்த்திக் வச்சு அவனுக்கு ஒரு செக் வச்சிருக்கேன். அதை மீறி அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. இதையே தாங்க நானும் சொன்னேன். அவன் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான், கவலைப்படாதடின்னு சொன்னேன். ஆனாலும் இவ அப்ப கூட குழப்பத்திலே தாங்க இருக்கா. மடி, உனக்கும் வேலனுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நடந்தே தீரும்மா. அம்மா அப்பாவும் விட்டுருமா. அதனால நீ எதை பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா இருடா செல்லம். அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, இன்னும் மூஞ்சி உருன்னு வச்சிருக்க. கொஞ்சம் சிரிடா செல்லம், சிரிமா. அடியே, கொஞ்சம் நல்லாதான் சிரிச்சா என்னவா? இப்பதாமா லைட்டா கல்யாண பொண்ணுக்களை எட்டி பாக்குது. அப்படியே சிரிச்ச மாதிரி ரெடி ஆயிவா. சரிப்பா. பஞ்சவர்ணம், நான் எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிங்க.
வள்ளி 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 ஆ வள்ளி கதவை தொற வள்ளி. வராத்த. என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க அத்தை. ஏன் வள்ளி கதவை திறக்க இவ்வளவு நேரமா? ஆமா என்ன பண்ணிட்டு இருந்த? கிளம்பிட்டு இருந்தா அத்தை. ரெடி ஆயிட்டு இருந்தியா? சுமதி எங்க போனா? தனியாவா கிளம்பிட்டு இருக்க? அவ இங்கே தானே இருந்தா. இப்பதான் வெளியே போனாங்க. ஏன் வள்ளி வேலை இங்க எங்கேயாவது வந்தானா? இல்ல அத்தை. இல்லையா? ம். இங்க பாரு, ரத்தனம் வேணும்னா அவனை நம்பலாம், ஆனா நான் நம்பல. அவன் அந்த ஜானகியோட சேர்ந்துகிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எனக்கு நல்லா தெரியும். அப்படி அவன் ஏதாவது வந்து உன்கிட்ட பேசினா நீ ஏமாந்துடாத. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்காம போச்சுன்னா ரத்தனம் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டான். அவன் மனம் தாங்காம ஏதாவது பண்ணிப்பான். அதனால வேலம் பேச்செல்லாம் கேட்காம இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு நீ முதல்ல ஸ்ட்ராங்கா இரு. புரியுதா? நான் பாத்துக்கிறேன் அத்தை. கடைசி நேரத்துல ஏதாவது தப்பா நடந்துச்சு அப்புறம் அவ்வளவுதான். இங்க பாருமா, சீக்கிரம் ரெடி ஆகு. ரிசப்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நான் போய் சுமதியை வர சொல்றேன். என்ன? இத பாரு, எப்ப பார்த்தாலும் இப்படியே உம்முன்னு இரு. கொஞ்சம் சந்தோஷமா இரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.